ஹாய் சைத்தன்யா, பிஜி, சாண்ட்ரா. நான் எல்லாட்டையும் ஒன்று சொல்லணும். ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். எல்லாரும் ஒரு 8:30க்கா என்னோட ரூமுக்கு வந்துருங்க. அதுக்குள்ள சுனிதாவும் எந்திரிச்சிருவா. எல்லாரும் கண்டிப்பா வரணும். எங்கேயாவது என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திடாதீங்க. அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்ப சரி, பார்க்கலாம். பாய். Super girls on our way, move our way. So super girls on our way, show the way. Yeah, we behave, we cause a wave. You misbehave, you hurt yourself. We cause a wow, you see the now. Yeah, super girls, so super girls. ஹை டீ. ஒரு சூடான டீ குடிக்க முடியாத கஷ்டத்தை இப்பதான் நான் அனுபவிச்சுட்டு வந்தேன். எல்லாருக்கு என்னாச்சு? ப்ளீஸ். நீங்க எதுக்காக இவளை இப்படி தூக்கி தலையில வச்சிருக்கீங்க? இவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இந்த பிரேக்கப்லாம் இப்ப ரொம்ப சாதாரண விஷயம். ஆமாம், நீ பண்றது சுத்தமா நல்லா இல்லடி. எனக்கு பிரேக்கப் ஆனதுனால நான் கவலைப்படலை. அவனை நான் தானே வேணான்னு சொல்லி விட்டு வந்தேன். இப்போ அது இல்லை பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை? அவன் நேற்று எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தான். என்ன வீடியோ? நான் ஒரு நாள் அவனோட ஃப்ளாட்டுக்கு போய் இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? அப்படி ஒன்றும் நடக்கல. நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனால் நான் அவனோட பெட்டில் படுத்திருக்கிறதும், அன்னைக்கு இருந்த பைத்தியக்காரத்தனத்தில் லூசு மாதிரி பேசிகிட்டு இருந்ததும், அவன் ஒரு வீடியோ எடுத்தான். எனக்கு அது வல்கரா தெரியாததுனால நானும் அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. தொலைச்சிட்டேன்னு சொல்லு. இப்ப அதுக்கு என்ன? அந்த வீடியோவை அவன் என்ன பண்ணுவேன்னு சொல்றான்? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவன் அதை அப்லோட் பண்ண போறேன்னு சொல்றான். அப்படி பண்ணாம இருக்கணும்னா நான் அவனை திரும்ப லவ் பண்ணுமா. அவன் திருந்திட்டானா, என்ன பிளாக்மெயில் பண்றான். ஆமா, அது என்ன 12 மணி கணக்கு? அவன் ஒரு பைத்தியம். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். நீ எழுந்துரு, எழுந்துரு. என்ன? நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மத்ததெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த லூசு உனக்கு அதுக்கான டைம் கொடுத்துருக்கான். எவிடன்ஸும் இருக்கு. எங்க யாருக்கிட்டையும் நீ சொல்ல மாட்டேன்னு அந்த ஃப்ராடு நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாம உட்காரு. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். அமைதியா இரு, நான் சொல்றேன். இதை நான் வேற யாருக்கிட்டையாவது சொல்லி அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை வேற ஒரு ஆள் கூட அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொன்னான். வேற யாரு? அவன் வேற யாரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஒருவேளை சும்மா கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் நான் எங்க அம்மா அப்பாவை பத்தியும் யோசிக்கணும். அவங்க கஷ்டப்படுற மாதிரி தான் இது வரைக்கும் நான் நடந்திருக்கேன். அதை நினைச்சுதான் நான் திருந்தினேன். அதுக்குள்ள இவன் வீடியோ வேற. எனக்கு பயமா இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்க தான் இவனெல்லாம் வளர்த்து விடுறதே. ஒருவேளை அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாதான் என்ன? நானும் அதை விரும்பி அப்லோட் பண்ணல. என்னை ஒருத்த ஏமாத்திட்டான்னு எல்லாருக்கும் தெரியறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்லை, வீட்டில் தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும். எங்களை வீட்டை விட்டு அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க. அம்மா ஏதாவது பண்ணாலும் பண்ணிப்பாங்க. அப்பாவும் பாவம் தானே. நீங்களாம் எதுவுமே பேசாம இருக்கீங்க. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்ன வழி? நீயே சொல்லு. நான் செத்துருவேன். இந்த இடத்துலயா? இல்லை, வீட்டுக்கு போய் நான் எங்கள் அம்மா அப்பா ஒரு தடவை பார்க்கணும்.
அவங்க தூங்கும்போது அவங்க காலை தொட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் நான் செத்துருவேன். ம் அவங்க கப்பிள்ஸ் நைட்டு ரூமை பூட்டாம தூங்குவாங்களா? நீ சாகலான்னு பிளான் பண்றியா? ம். நான் எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து குதிக்க போகிறேன். ஐ வில் ஜம்ப் ஃப்ரம் மை பால்கனி. அந்த ஹைட்ல இருந்து விழுந்தா உன் முதுகெலும்பெல்லாம் உடைஞ்சி நீ படுத்த படுக்கையா ஆயிடுவ. குதிக்கிற விதத்தில் குதிச்சா ஓகே ஆகிடும். அது எப்படி? நான் காட்டுறேன். இதோ சாகும்போது கையை இப்படி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பாட்டை எய்ம் பண்ணணும். குதிக்கும்போது கையை இப்படி விரிச்சிடணும். நம்ம தலையை நேராக அந்த ஸ்பாட்டில் கொண்டு போய் இடிக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம தலை இடிக்கும். ஸ்பாட்லேயே முடிஞ்சிடும். ஓ குட் ஐடியா. ஆமா, அதுக்கு நீ பேசாம மாடியிலேருந்தே குதிக்கலாமே. அது சரியா வராது. ஏன்? நம்ம பால்கனிலேருந்து விழுந்தா எல்லாரும் நம்ம தெரியாம விழுந்தோம் தான் நினைப்பாங்க. ஓ அப்படிதான் நினைக்கணும். உன் சாவை பத்தி பிளான் பண்ணதா காலையிலேயே கூப்பிட்டியா? உன்னோட பெர்மிஷன் இல்லாம யாராவது இப்படி வீடியோ எடுக்க விடுவாங்களா? போன்றது பண்ணிட்டு ஆர்டருது. இவ எந்த தப்பும் பண்ணலல்ல, அவன் தானே. அவளுக்கு தெரியாம ஒன்னும் எடுக்கலல்ல. சரி, நான் கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன். பேப், இங்கே பாரு. அது சரி, அதுக்குள்ள வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லை, இது எனக்கு மட்டும் கூச்சமா இருக்கா? எனக்கு தெரியும். நான் உன்னை விட்டு போனா நீ இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவ தானே? நீ போயிடுவியா? கல்யாணம் ஆகிற அன்னைக்கு நைட்டு நம்ம இதை ஒன்றா உட்காந்து பார்க்கலாம். என்ன சொல்ற? போதும் போதும், கேமரா ஆஃப் பண்ணு. இங்க பாரு, நான் திரும்ப போயிடுவேன். போகாத, நில்லு நில்லு, போகாதன்னு சொல்றேன்ல. அது சரி, அதுக்குள்ள வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? அது சரி, அதுக்குள்ள வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? Hey, here we rule and nothing but we cool. Get going, yeah, getting away. Sub goals, we're there, hooray. சைத்தன்யா, என்ன? நீ ரொம்ப நாளா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொன்னல? யா, அதுக்கு நீ பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஸ்கிரிப்டும் நான் தரேன், அதில் நானே நடிக்கிறேன். யா, அதை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கல. ஷார்ட் ஃபிலிமை இன்றைக்கே நம்ம எடுத்து முடிக்கணும். லொக்கேஷன் தான் நமக்கு ஒரே ஒரு சேலஞ்ச். அது எங்க? ஃப்ளாட், ஷஃபீக்கோட ஃப்ளாட். விஷயம் இவ்வளோ தூரம் ஆனதுனால நான் ஒன்று சொல்கிறேன். கொஞ்ச நாளாவே சஃபிக் என்ன இன்ஸ்டாகிராமில் கரெக்ட் பண்ண பார்த்துட்டு தான் இருக்கான். நீ அதை கேட்டால் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தால் வேற ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது, அப்புறம் இவளையும் தெரியாது. ஸோ ஃப்ளாட்டோட சாவியை நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஸ்கூட்டி சரியாக இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும். தனியாக இருந்து போர் அடிச்சுதான், அதனால தான் உங்களை கூப்பிட்டு கஷ்டப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? உண்மையை சொல்லணும்னா இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் பேர் அழகி. ஐ எம் அடிக்டட் டு யூ, யுவர் ஃபோட்டோஸ். அவன் பைக்கோட கீயும் ஃப்ளாட்டோட கீயும் ஒரே கிச்சனில் தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். எடுத்துடலாம்.
சாவி உன் கைக்கு கிடைச்ச உடனே டைமை வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரம் கீ டூப்ளிகேட் ஷாப்க்கு போக முடியுமோ போ. நான் இப்படி சீக்கிரமா போறது கூட யாருமே இல்லாம எனக்கு ஒழுங்கா வண்டி கூட ஓட்ட தெரியாது. நீ எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ வரணும். வண்டி ஓட்ட தெரியாத ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன செய்வ? ஓடணுமா? ஓடணும். டெக்னிக்கல் சைடு ஸ்ட்ராங்கா இருக்க யாராவது வேணும்ல. கண்டிப்பா எடிட்டிங் தெரிஞ்சவங்க தேவைப்படும். நான் போற வழியில ஒரு வெட்டிங் ஸ்டுடியோ இருக்கு. அங்க கண்டிப்பா எடிட்டர் இருப்பாரு. அப்படின்னா அவனை தூக்கிடலாம். மனதில் போராய் வரும் வேளையில் நானும் உன்னை பார்ப்பதும் உன்னில் கனல் பார்க்கும் நானே. இது விதி விளையாட்டமானதோ சுடு விரலது உன்னை வந்ததோ மறுமுறை அவள் பார்க்கின்ற புது நிலவும் வந்தாய் தருகிடகளை Your eyes really nice. உன்னோடு சொல்கின்ற பொய்யெல்லாம் என்றெங்கு மாறும் சொல்லாமல் சொல்கின்ற நம்பிக்கை துரோகங்கள் செய்கின்ற உன்னோடு வார்த்தை நம்பாத யாரை உன்னை சுற்றும் பாம்பாக மாறிடும் உன்னை கொன்றிடும் பார்க்கும் கண்கள் எல்லாம் என்றிலும் பொய்கள் பேசிடும் சதியிலும் சிறையிலும் நீயும் விழுந்து வந்தவள் கனவிலும் சதியாகும் இங்கு உன்னை நம்பினான். நான் எடுக்கிறேன். ஸ்பாட் எடிட்டிங்கா? என்னால வர முடியாது, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலையா உனக்கா? நீ சும்மா கதை விடாத. எவ்வளவு காசு வேணாலும் தரோம். காசெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க இருந்து நிறைய காசு கிடைக்குது. நீங்க இங்க இருந்து போங்க. சார் காலையிலே ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் கூட நான் பேசுறேன். உள்ள இருக்காரா? அவர் இங்க இல்ல, வெளியூருக்கு வேற வேலை விஷயமா போயிருக்காரு. உங்களோட பேர் என்ன? மனிஷ். மனிஷ் சார். மனிஷ், எங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் சொன்னா புரிய மாட்டேங்குது? இந்த உலகத்துல நான் மட்டும் தான் எடிட்டரா என்ன? ஓ சரி சரி சரி, வா போலாம் வா. கிருடி, அது வந்து எடிட்டரா இருந்தா மட்டும் போதாது இல்ல, கொஞ்சம் திறமையும் வேணும்ல. அது கரெக்டு தான். விஷயம் என்னன்னா என் வேலை போயிடும். டெய்லியும் எனக்கு 900 ரூபாய் கிடைக்கும். 901 கொடுக்குறோம். 900 போதும். இங்க பாருங்க எடிட்டர் சார், Yes. இது இந்த வீடியோவோட கண்டினியூட்டில இருந்து தான் ஷார்ட் ஃபிலிமை ஸ்டார்ட் பண்றோம். என்னடா அது? வீடியோவை பாருங்க சார். இதெல்லாம் பண்ணிடலாம், ஆனா ஏசி ரூம் வேணும். என்னது? சிஸ்டம் ஹீட் ஆயிடும். நான் ஏசி போடுறேன், போலாம். ஜூஸ் 10 நிமிஷம் கழிச்சு வந்தா போதும். ஓ வேற ஏதாவது? லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு சொல்றேன். அது இல்ல அது.
ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல தான் இருக்கு, கண்ணாடியை தொடச்சிட்டு பாரு. ஓகே, மெதுவா ஒரு சிப் குடி. அந்த எக்ஸ்போஷரை கொஞ்சம். அதோட ஸ்விட்ச் எங்க இருக்கு? பி ப்ரொஃபஷனல் மனிஷ். அப்படின்னா நீங்க வேற ஆளை தான் பார்க்கணும், சரியா? வேற ஆள்லாம் பார்க்க டைம் இல்லை. ஓகே, காலிங் பெல். சரியான நேரத்துக்கு நீ வந்துட்டியே. இது என்ன, கண்ணுக்கு பதிலாக கேமரா? ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளோ கேவலமானவன நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. இதுவே நார்மல் சுச்சுவேஷனாக இருந்திருந்தா அவனை அடிச்சு மண்டையை உடைச்சிருப்பேன். அவன் உன்னை தொட்டானா? எங்க? என் காலில். கால அவனுக்கு வீக்னஸ்னு ரிஹானா சொல்லியிருக்கா. அங்கே என்னாச்சு? ஷூட் முடிஞ்சுதான்? இல்ல போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஏதாவது சாப்பிட்டியா? பெருசா எதுவும் சாப்பிடல. நீ எந்த ஆணையும் கழட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம குரூப்லயே அதிகமா சாப்பிடுறது நீ ஒருத்தி மட்டும் தாண்டி. அந்த கிரெடிட் எல்லாம் நீ விட வேண்டாம். இங்க பாரு, நான் ஓடி போயிடுவேன். போதும் நீ என்னை இப்படி பார்த்தது. ஆமா, உனக்கு எத்தனை கண்ணு இருக்கு? 2 இல்லையே. ஐயோ, அது என்ன இத்தனை கண்ணு இருக்கு? 100க்கு மேல? 1000? ஐயோ, 10,000-மா? எப்படி உனக்கு இவ்வளவு கண்ணு வந்துச்சு? மூடு, உன் கண்ணை மூடு. இங்க பாரு, 2 கண்ணு தான் மூடி இருக்கு. மிச்சம் எல்லா கண்ணும் திறந்து என்னை பார்த்துட்டே தான் இருக்கு. அந்த மூடின கண்ணு மட்டும்தான் உன்னோடது. மிச்சம் இருக்கிற எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. மூடு ப்ளீஸ், ப்ளீஸ் அதை மூடு. எனக்கு என்னோட உடம்பெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு மூடு. உன்னோட 10,000 கண்ணு சேர்ந்து என் கண்ணு மூட சொல்லுது. கண்களே, நீங்க இப்ப என்ன ரேப் பண்ற மாதிரி இருக்கு. கண்களே, நீங்க இப்ப என்ன ரேப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு நேரம் வேணா திறந்து இருந்துக்கோங்க. நான் செத்தே போனாலும் புழுக்கள் வந்தாலும் உங்களோட கண்ணெல்லாம் திறந்து இருக்கட்டும். கட். நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் எடிட் பண்ணணும். இவனை எப்படி நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போறது? பாய்ஸ் எல்லாம் ரூமுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல. ஐடியா இருக்கு. என்ன ஐடியாவா இருக்கும்? என்ன நீ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன, கண்ணுக்கு பதிலா கேமரா? மூடு மூடு, உன் கண்ணு மூடு. மூடு. ஹே கண்களே, நீங்க இப்ப ரேப் பண்ணிட்டு இருக்கீங்க. No. கண்ட படத்துல நடிச்சு குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தரதா இருந்தா இந்த வீட்டுக்கே வர வேண்டாம்.
உனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்குன்றனால தான் இதை சொல்றேன். சித்தப்பா இறைவா, இந்த குடும்பத்துக்கு இதை விட வேற அவமானம் என்ன இருக்கு? அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா. இப்படி எல்லாம் ஆகிறதுக்கு அம்மா பெரியம்மா உன்னை வளர்த்த பாத்தியா உன் அப்பா எவ்வளவு கவலைப்படுறான்னு. ரஹானா, இதான் உன்னோட பிளான்னா எங்களுக்கு ஒத்து வராது. மாமா நான் உண்மையாவே நம்ம பொண்ணுக்கு நல்ல திறமை இருக்குடி. ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி உங்க பொண்ணு நல்லா ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான்னு எல்லாரும் பெருமையா சொல்றாங்கடி. நான் பார்த்த வரைக்கும் அவன் நடிப்புல எதுவும் தப்பா தெரியலடி. அது சரி, இங்க பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கா பிரச்சனை? அந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்து நீங்க அழுததுனால தானே அவ வந்த உடனே நான் அவ்வளோ பிரச்சனை பண்ணேன். நம்ம பொண்ணு ரூமுக்குள்ளேயே சோகமா படுத்திருக்கிறத பார்த்தா அப்பாவா எனக்கு கவலையா இருக்காதா? ஓ, அப்ப அதுதான் விஷயமா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி. அவளோட விருப்பத்துக்கு நாம கூட இல்லைன்னா வேற யார் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவா? அதுக்காக எதை இழக்கிறதா இருந்தாலும் நான் அதுக்கு தயாரா இருக்கேன். நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது நல்ல கேரக்டரை அவளை செலக்ட் பண்ண சொல்லு. நீ தான் சொல்லணும். இதெல்லாம் நான் சொன்னா சரியா இருக்காது. பொணமா நடிக்கிற கேரக்டர்லாம் வேண்டாம். அதெல்லாம் பார்த்தா என்னால தாங்க முடியாது. நான் அவகிட்ட சொல்றேன்.